சேலம் மனவளர்ச்சி குன்றிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தனிப்படை காவலர்களால் தேடப்பட்டு வந்த கார்த்திக் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை அயனாவரத்தில் மாணவியை தொடர்ந்து பல மாதங்களாக 5க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர் என்ற அந்த செய்திக்கு பிறகாக பலர் அதில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கார்த்திக் என்பவர் சேலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்லூரி மாணவர் நரேஷ், பள்ளி மாணவர் ஒருவர் என ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக இந்த வழக்கில் இதுவரைக்கும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியையும் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், மேலும் கைதாக இருக்கக்கூடிய அந்த 2 பேர் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 பேரை தற்பொழுது தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கார்த்தி, மணி என்ற 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூரை சேர்ந்த இந்த கார்த்தி என்ற நபரையும் அதேபோல் சேலத்தை சேர்ந்த மணி என்ற நபரையும் தனிப்படை போலீசார் அங்கு சென்று கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக 4 தனிப்படை போலீசார் இது தொடர்பான விசாரணையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.